சரி, இத்தனை 1000 கோவிலும் நீங்களா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா அது? இல்ல கருணாநிதி தோப்பனாரோட பணமா? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? அதுல எல்லாம் 30% 40% சுரண்டி இருக்கீங்க ஒரு கும்பாபிஷேகத்திலையும். திமுக ஆட்சியில் சுமார் 117 கோவில்களுக்கு அறநிலைத்துறை சார்பில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். 120க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கீங்க. 117 கோயில். ஒரு குடமுழுக்கு கூட முதலமைச்சர் அழைச்சிட்டு போலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர்கள் தலையிடுவது நாகரிகத்திற்கு உகந்ததல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவருடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவதுதான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஒரு சேர கொண்டு வந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 3117 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 10,880 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவுடைய SLC எனப்படுகின்ற தொல்லியல் சார்ந்த குழுவினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் 826 பணிகள் 1036 கோடி ரூபாய் செலவில் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் சிறப்பு சேர்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்கடவுள் முருகனுக்கு உலகிலேயே 184 அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 134 அடி உயரத்திலே முருகன் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் முதல்வருடைய கொள்கை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர். ஆகவே அதுவே அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம். யாரு? என்னுடைய நண்பர் செத்து இருங்க. நீங்க பார்த்து நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஃப்ரம் அறிவாலயம். இல்ல நான் கேட்கிறேன், இதெல்லாம் யாரு? அறநிலைத்துறை பண்ணதா? திருச்செந்தூர் கோயிலுக்கு மிகப்பெரிய ஆன்மீக கொடையாளர் சிவநாடார் அவர்கள் 400 கோடி கொடுத்ததுல நடக்குது குடமுழுக்கு. உங்க அறநிலைத்துறையா? அறம் கெட்ட கோயிலை உண்டியலை திருடுபவர்கள் இந்த அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க. நான் ஒவ்வொன்றும் அந்தந்த கோவில்ல போய் சொல்லி இருக்கேன். ஆகவே திரு சிவநாடார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொடையாளி. அவர் கொடுத்த நன்கொடையில் நடக்குது. சரி, இத்தனை 1000 கோவிலும் நீங்களா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா அது? இல்ல கருணாநிதி தோப்பனாரோட பணமா? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? அதுல எல்லாம் 30% 40% சுரண்டி இருக்கீங்க ஒரு கும்பாபிஷேகத்திலையும். அதனால கோவில் பணத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம். நான் கேட்கிறேன், நீங்களே அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. நெத்தியில இட்ட விபூதியா அழிச்ச ஸ்டாலின் எங்க? தேவர் முருகனின் அவதாரமாக நினைக்கின்ற பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சமாதியில இட்ட விபூதியா அழிச்ச ஹிந்து விரோதி, ஹிந்துக்களை புண்படுத்துற ஸ்டாலின் அவர் எங்க வருவார்? கோவிலுக்கு வரமாட்டார். நீங்க வரலனா ஹிந்துக்கள் ஷுட் ரிசால்வ். DMKக்கு வாக்களிக்க மாட்டோம், ஹிந்து விரோத தீய சக்திகள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு முடிவெடுக்கணும்.